முடியாதுன்றது வந்து எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து வயசு தடை கிடையாது. இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து நான் தெரியப்படுத்திக்கிறோம். செகண்ட், இது வந்துட்டு ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் 2 பேரும் சேர்ந்து உலகத்தில் 7 கண்டங்களில் உள்ள 7 சிகரங்கள், ஒவ்வொரு கண்டத்திலையும் ஒரு சிகரம், அந்த சிகரத்தை வந்து அடையிறது தான் எங்களுடைய ஒரு லட்சியமா இருக்கு. இது பேர் வந்து 7 சமிட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 7 சமிட்ஸ் வந்து 7 கான்டினென்ட்ஸ்ல இருந்து ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிமஞ்சாரோ மலையை ஏறியிருக்கோம். அப்புறம் ரஷ்யாவில் இருக்கிற எல்ப்ரூஸ் அப்படின்ற மலையை ஏறியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கோசியாஸ்கோ அப்படின்னு ஒரு மலையை ஏறியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து வென் டு இந்தோனேஷியா, இது வந்து ஓஷியன் அப்படின்றதுல வந்து கார்சன் பிரமிட் அப்படின்னு இருக்கிறதுலேயே த மோஸ்ட் டெக்னிக்கலி சேலஞ்சிங் மவுண்டன் ஆஃப் ஆல் த 7 சமிட்ஸ் அப்படின்னா இது கார்சன் பிரமிட். அந்த இதை வந்து லாஸ்ட் அக்டோபர் 3ஆம் தேதி 2025 வந்து நிஷா அதை ஏறினாங்க. அந்த ஏறினதுல ஷி பிகேம் த யங்கஸ்ட் உமன் இன் த ஹோல் வேர்ல்ட் ஃப்ளைங் டு கார்சன் பிரமிட். அந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஃப் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஜனவரியில் வந்துட்டு சவுத் அமெரிக்கா அர்ஜென்டினா கண்ட்ரியில் இருக்கிற ஹையஸ்ட் மவுண்டனான அக்கன்காகுவா, அது வந்து ஆல்மோஸ்ட் 7000 மீட்டர்ஸ், அந்த மலையை வந்து இப்போ வந்து மவுண்ட் எவரெஸ்ட் இந்த வருஷம் ஏப்ரல் 15 ஸ்டார்ட் பண்ணது, மே 25ஆம் தேதி தான் சமிட் முடியுது. ஸோ மே 30th 50 சென்னை. இப்போ வந்து அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, அடுத்தது வந்து மவுண்ட் தெனாலி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து நார்த் அமெரிக்கா அலாஸ்காவில் இருக்குது. இது வந்து இருக்கிற எல்லா மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மவுண்டன் அப்படின்னா அது மவுண்ட் தெனாலி தான். அதுதான் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இறங்குவாங்கிறது. 5ஆம் தேதி ஸ்டார்டிங் எக்ஸ்பெடிஷன். இது வந்து மே அண்ட் ஜூன் தான் சீசன். அந்த சீசனுக்கு அந்த சீசனை மட்டும் தான் போகணும், இல்லாட்டி அடுத்த வருஷம் தான் போகணும். அதெல்லாம் இப்போ நாளைக்கு அப்புறம் அது முடிச்சுட்டு வின்சன் மேசிவ் அப்படின்ற ஒரு மவுண்டன் இருக்குது அண்டார்டிகா. அது வந்து இந்த வருஷம் நவம்பர்ல வந்து பிளான் பண்ணுறோம். இதை முடிச்சாங்க அப்படின்னா இந்த 7 சமிட்ஸை கம்ப்ளீட் பண்ற யங்கஸ்ட் உமன் இந்த ஹோல் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் நிஷா வந்து அச்சீவ் பண்ணணுன்றது அவங்களுடைய கைடன்ஸா இப்போ ஆஸ் அ ஃபாதர் நான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ கிளைம் த மவுண்டன் as well. Especially unfortunately my Everest மட்டும் நான் பண்ண முடியல. அதனால இது பண்ண நிஷாவை தனியா விட்டுட்டு நான் கீழே யாரும் கேட்க முடியாது. எனக்கு 30 நிமிஷத்துல ஹெலிகாப்டர் வர வச்சு ஏன்னா ஜெட்டா கீழே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன், ஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் மை லங்ஸ் கண்டிஷனால. அதனால அவங்க தனியாக போயிட்டு கைஸ் தனியாக 10 நாள் தனியாக இருந்து சார்ஜ் வந்துட்டு அதை விட பெருமை இருக்கு. ஏன்னா நான் கூட இருந்து பண்றதுன்றது போல அவங்களே தனியாக போயிட்டு பண்றதுன்றது போல பட் அந்த லாஸ்ட் 4-5 நாள் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க மல்டி காப்பியில சொன்னா தான் அவங்களுக்கு தெரியும். அந்த லாஸ்ட் 4-5 நாள் நான் கண்டிப்பா ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல மலையில. அது ஒரு கேஸ். அண்ட் மோரோவர் அந்த 8000 மீட்டர்ஸ் மேல இருக்கிற டெத் ஜோன் அப்படின்னு அந்த 8000 மீட்டர் மேல போயிட்டாரு ஆக்சிஜன் வந்து லைக் 1/4 or 1/5 நமக்கு என்ன இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும். லைக் 20-30% ஆஃப் ஆக்சிஜன் தான் கிடைக்கும். அந்த கண்டிஷன்ல வந்து மேல தூங்கவே கூடாது. பட் வேற வழியே கிடையாது. ஏன்னா சோ விண்டி. அதனால இப்போ 3 நைட் அங்கே தங்க வேண்டியதாக போச்சு. கம்ப்ளீட் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸோட 3 நைட் அங்கே தங்கி முடிச்சு இந்த சமையல். So this is இதுதான் என்னுடைய பிளான். 7 சமிட்ஸ்ல 5 முடிச்சிருக்கோம். 6வது நாளைக்கு கிளம்புறோம். 7வது நாளைக்கு பண்ணிருக்கோம். இதை முடிச்சா சென்னையில இருந்து ஒரு இளம்பெண் தமிழ்நாட்டில் இருந்து போயிட்டு உலக அளவில் இருக்கிற 7 கண்டங்களில் 7 சிகரங்களை அடைந்த இளம் பெண்மணி என்ற ஒரு இதை வந்து கண்டிப்பாக சாதிக்கணும் அப்படின்றது அவங்க விருப்பம். அதை வந்து அஸ்பை நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே அந்த அங்க மேல கேம்ப் மேல சாப்பாடு சரியா இருக்காது. பிளஸ் நாங்க கொஞ்சம் லாஸ்ட் 4 days ஃபுல்லா தண்ணி பண்ணலாம். சமைச்சு கொடுத்தப்போ நான் வந்து 8 hours கண்டினியூஸாக ஆகிட்டே இருந்தேன். காலையில் ஸோ
இந்த மழை நிஜமாவே கஷ்டமா இருக்கு எனக்கு. I would say just change it as possible. நான் இந்த மழை ஏறும்போது நிறைய எந்த அளவுக்கு ஸ்பெக்டா எத்தனை நாள் போனீங்க, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, உங்களை அங்கே என்ன மாதிரி உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்க எமர்ஜென்சிக்கு, அதை அந்த ஹெல்ப் எப்படி இருந்தது, அதுக்கான வீடியோலாம் ஏதாவது கிளிப்பிங்ஸ்லாம் சொல்றீங்களா? ஓவரால் வந்து எதனால அந்த பஸ்ல ஏறுனீங்க, உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, அப்போ யாராவது அந்த சாப்பாடு வந்து சிரிச்சு நேபாள் அங்கேயும் ரைஸ் லைக் தால்வான் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ பேஸ் கேம்ப்னா கேம்ப் மாதிரி கேம்ப்ல இருக்கிற சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. மேலே போக போக நாங்கள் பேக் ஃபுட் எடுத்துகிட்டு போனோம். அங்கே வந்து சும்மா லைக் ஹாட் வாட்டர் போட்டு லைக் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். அந்த ஃபுட்டோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. பட் திஸ் இஸ் ஆக்சுவலி மேனேஜ். ஒரு கஷ்டமான பார்த்ததுன்னா நான் கேம்ப்ல கேம்ப் ரன் போகும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ ஆப்ஷன்ஸ் போட்டேன். அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அது வந்து நாங்கள் 7 hours நடந்தோம் ஒரு கேம்ப் போகுது. நான் வந்து கேம்ப் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் என் கைட் கிட்ட சொன்னேன், என்னால் முடியாது நான் கீழே போய் ஆகணும். walkie-talkie one of the other climbers, என்னோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தாங்க. ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு கேம்ப் போச்சு. அந்த வார்த்தைகள் கேட்ட உடனே கருத்து தான் நான் திருப்பி ட்ரை பண்ணேன். அந்த ஒரு ஃபேவர்னால தான் நான் கேம்ப் போனேன். அப்புறம் கேம்ப்லேருந்து கேம்ப் 4 hours போனேன். கம்யூனிகேஷன் கேம்ப்க்கு மேலே வந்து ஒய்ஃபை இருக்காது, ப்ளஸ் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. கைட்ஸ் கிட்ட மட்டும் ஆனால் வாக்கி இருக்கோம், அவங்க வந்து கம்யூனிகேட் ஸோ இது எப்படின்னா டோக்கன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காட்மாண்டு ஏப்ரல் 15 காட்மாண்டு போகிறோம். ஸோ காட்மாண்டுலேருந்து 8 நாள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக்லாப்னு காட்மாண்டு லுக்லாப்னு போகிறோம். அங்கேருந்து 8 நாள் நடந்து போனோம். ஏன்னா அது ஏன் நடக்கணும் அப்படின்னா அக்ளாமடைசேஷனுக்காக. அந்த ஒரு 8 நாளில் நம்ம ஒவ்வொரு நாளும் 300 to 500 மீட்டர்ஸ் ஏறி மேலே போகிறப்ப நம்ம ஆக்சிஜன் லெவல் லங்ஸ் எல்லாம் வந்து அப்படி ட்ரெயின் ஆகிறதுக்காக அந்த 8 நாள் மேண்டேட்ரி கண்டிப்பாக போய் ஆகணும். அந்த லுக்லாப்ன்ற ஒரு இடத்துல வந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போகிறது கிட்ட 8 நாள். அது நடுவில் வந்து டெங்கோச்சு பெரிஷே இப்படி நிறைய இடம் இருக்குது. அங்கெல்லாம் நைட்லாம் தங்கிட்டு தென் அது வந்து சின்ன சின்ன ஹோட்டல் டீ ஹவுசஸ் அப்படின்வாங்க. அங்கே வந்து தங்கி இருந்து தென் we need to go. ஸோ எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு 1 week பேஸ் கேம்பில் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும். அந்த ட்ரைனிங் எதுக்கு அப்படின்னா இதுக்கு அடுத்து போகிறதெல்லாம் எல்லாமே ஐஸ் வால்ஸ், பனிமலை வந்து வால் ஒவ்வொரு வாரம் நம்ம எல்ஐசி பில்டிங்கு 2 மடங்கு இருக்கும். அந்த மாதிரி ஹைட்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகும். அதெல்லாம் தாண்டணும்னா யூ நீட் டு ஹேவ் த ட்ரைனிங். பட் அந்த ட்ரைனிங் நாங்கள் முன்னாடி இங்கே எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஃபிசிக்கலாக ட்ரைனிங் பண்ணுவாங்க. அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 week ட்ரைனிங் நடந்தது. அந்த ட்ரைனிங் நடந்ததுக்கப்புறம் என்ன அது ப்ளஸ் இந்த கிவாசஸ் அப்படின்னு கிவாசன் என்னன்னா திடீர்னு பனி வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மீட்டர் வந்து பெரிய பள்ளமாக இருக்கும். அதை தாண்டி போகணும். அதுக்கு வந்து லேடர்ஸ் போடுவாங்க. அந்த லேடர்ஸில் நடக்கணும். அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. வீடியோஸ் காட்டும். அந்த லேடர்ஸில் நடக்கிறப்ப யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ அதுவும் ஒரு ட்ரைனிங் இருக்குது. இது எல்லாமே அந்த 7 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது வந்து ஸ்டேஜ் 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரீச்சிங் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2ன்றது வந்து ட்ரைனிங் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3ன்றது வந்து ரொட்டேஷன் அப்படின்வாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் கண்டிப்பாக போயிட்டு கீழே வரணும். அது ஏன் அப்படின்னா ஃபாரஸ்ட் பிஹேவ் அந்த ஆக்சிஜன் லெவல்ஸ்ல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம லங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, லெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ஒரு இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேஸ் கேம்ப்ல இருந்து கேம்ப் 1 அப்படின்ற அந்த கேம்ப் 1 போகிறது அந்த கும்பு ஐஸ் ஃபால் பண்ணுற இடம் இருக்குது. அது வந்து அதை வார்த்தைகளை பண்ணிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பாத்து. மிட் நைட் 12 o'clock ஆரம்பிச்சு மறுநாள் காலையில் ஒரு 8-9 மணிக்கு நாங்கள் போய் சேருவோம். நிறைய பாதைகள் ஏறி இறங்கி எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராசஸ். அது வந்து கேம்ப் 1. அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து அப்புறம் கேம்ப் 2 அப்படின்னு போனோம். அது ஒரு 8 மணி நேரம் நான் ஸ்டாப் பனியில நடந்து போயிட்டே இருக்கும். ஒண்ணுமே இருக்காது, வெறும் பனியில நடந்து போயிட்டே இருக்கலாம் 5 மணி நேரம். அது கேம்ப் 2 போய் சேர்றோம். 6000 மீட்டர். அப்புறம் கேம்ப் 2ல இருந்து கேம்ப் 3 அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஆல்மோஸ்ட் 40 டிகிரியில இருக்கும். அந்த 40 டிகிரியில நீங்க நடந்து போகணும். வெறும்
போகும், கையை பிடிச்சி அசன்ட் சொல்லுவோம். அந்த கயிறுலேயே அசன்ட் பண்ணி போகணும். கண்டிப்பாக இந்த ஸ்கூலு டவுன் எல்லாமே சொல்லுவேன். அது வந்து 7,000 மீட்டர்ஸ். அது வரைக்கும் நான் என்னால் போக முடியும். கேம்ப் 3 இருக்கும். அந்த கேம்ப் 3 வரைக்கும் 2 பேரும் போவோம். அதுக்கப்புறம் கேம்ப் 3லேருந்து கண்டிப்பாக எல்லாம் ஃபுல்லாக கிராஸ் பண்ணி பேஸ் கேம்ப் வரைக்கும் கண்டிப்பாக வந்தே ஆகும். 25,200 மீட்டர்ஸ். அது ஏன் அப்படின்னா அதுதான் அந்த ரொட்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபேஸ். அது வந்து ஃபேஸ் 3. ஃபேஸ் 4 சப்மிட். அகெயின் பேஸ் கேம்ப் வந்து கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4 போயிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டு கீழே வருது. அது ஒரு 8-9 நாள் ஆகும் ஃபேஸ் 4. எல்லாமே சேர்த்து தான் அரௌண்ட் 40 days ஆயிருக்கு டோட்டலாக. பட் காட்மாண்ட் சென்னை வந்து 45 days. ஸோ இது வந்து அபவுட் த ப்ராசஸ். இது பர்மிஷன்லாம் இதெல்லாம் வாங்கிக்கிறோம். இதுக்கான எப்படி சோர்ஸ் நிறைய செலவாகும். எப்படி ஸ்பான்சர் கரெக்ட் சார். இது வந்துட்டு எவரெஸ்ட் நேபாள் வழியா எவரெஸ்ட் 2 வழியா போகலாம். ஒன்று வந்து நேபாள் வழியா, 2வது வந்து டிபெட் வழியா போகலாம். சைனா டிபெட். ஸோ சைனா டிபெட் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பர்மிஷனே கொடுக்கல. அதனால வந்துட்டு நிறைய கூட்டம் இந்த பக்கம் நேபாள் சைடு இருக்குது. ஸோ நேபாளில் என்ன அப்படின்னா மினிமம் 16 வயசு கண்டிப்பாக ஆயிடும். ஒரு நாள் குறைஞ்சிருந்தா கூட பர்மிட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த 16 வயசுன்றது கண்டிப்பாக முடிஞ்சிடும். மினிமம் ரிக்வயர்மெண்ட் நேபாள் சைடில் கிளைம் பண்ணணும். அதே டிபெட் சைடு வந்து எந்த ரிக்வயர்மெண்ட்டும் கிடையாது. 13 வயசுல கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் நேபாள் சைடு போனால் மினிமம் 16 இருந்தே ஆகும். ஸோ பர்மிட் எல்லாம் வந்துட்டு நேபாளில் தான் வாங்கணும். அதுக்கு வந்து எங்கள் கைடிங் கம்பெனி எலிட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு கைட் கம்பெனி, அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணது. அவங்க வந்து வேர்ல்டுலேயே நம்பர் 1 ரெக்கார்ட் ஹோல்டிங் ப்ளஸ் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலிட் எக்ஸ்பர்ட் ஒரு கம்பெனி from நேபாள். அவங்க மூலமாக தான் நாங்கள் சொன்னது. ஸோ அதெல்லாம் நிஷாக்கு தனியாக கைட்ஸ் இருந்தாங்க. 2 கைடு இருந்தாங்க. எனக்கு 2 கைட்ஸ் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து பிஎட் ஆர்கனைஸ்டு வெரி வெல். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் சோர்ஸ் கேட்டீங்க. ஸோ இது வந்து மவுண்டனரிங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். இது வந்து நாட் லைக் எனி அதர் ஸ்போர்ட். பிகாஸ் ஒன்று பர்மிட், செகண்ட் ட்ராவல், தேர்ட் வந்து நம்ம ஷெர்பாஸ் பேமெண்ட் இது எல்லாமே. ஸோ இது வந்து நாங்கள் எங்களுடைய ஓன் சோர்ஸ் தான். ஸோ இது மை ஓன் சோர்ஸ், மை இன்கம் இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸ்பான்சர்ஷிப் மவுண்டனரிங்க்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது மவுண்டனரிங் நிறைய பேருக்கு வந்து அவங்க புரிதல் கிடையாது. எவ்வளோ ஒரு இப்போ அட்லீஸ்ட் சப்போஸ் இப்போ நிறைய பேர் கிளைம் பண்ண ஒரு புரிதல் அதனால் நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் எதுவும் கேட்டு போகல. அது ஏன்னா எங்களுக்கு தெரியும் வெரி டிஃபிகல்ட் டு கெட் இட். அப்படி கிடைச்சாலும் மேபி ஒரு 1 lakh 5 lakhs or maximum 10 lakhs தான் கிடைக்கும். It is not at all. அதனால we didn't want to put that effort in that direction. So it's our own savings, our own funding. எப்படி எஜுகேஷனுக்கும் இதுக்கும் டைப் பண்ணிக்கலாம்? Yeah, that's a very good question. ஸோ மலை ஏறும்போது நான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக ஜாக்குதான். While climbing mountains, one view mountains. But then when I'm off the mountains, I'm full of particular, fully recovered particular. Plus, இந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் APL Global படிக்கிறேன். காலேஜ் சொல்லுங்க. மெட்ரோஸ் போறாங்க. இங்க எந்த ஸ்கூல் நீங்க? APL Global APL Global School ப்ளஸ் என்ன லைக் நீங்கள் கண்டிப்பாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா ட்ரைனிங் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஜிம்மில் இருக்கோம். அவங்க தான் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. எல்லாமே லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 1 year ட்ரைனிங் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் போயிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு அது போக பெங்களூரில் போயிட்டு அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 2 நாள் 3 நாள் வந்து பெங்களூரில் அங்கே தான் மலைங்க நிறைய இருக்குது. வீ கேன் ஜஸ்ட் டைம் அங்கே we have 2 guides. அவங்க எங்களை கைட் பண்ணாங்க. அவங்க 1 year வந்து கைட் பண்ணாங்க. அவங்க 2 டெக்னிக்கல் கிளைம்பிங், ராக் கிளைம்பிங் இதெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கோம். இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து ஈவினிங்கில் நைட் 10 o'clock வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆன்லைனில் சம் ஆஃப் த டீச்சர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா சப்போர்ட் பண்ணாங்க. எத்தனை மணி நேரம்